நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த கூலி படத்தோட ட்ரெய்லர் நீங்க எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அண்ட் அது கூடவே இந்த ட்ரெய்லர் வந்து ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிதான் இருக்கு. பட் எல்லாருக்கும் மைண்ட்ல ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கிறதுனா இதோடைய கதையை யாராலையுமே கணிக்க முடியல. அண்ட் இப்ப மட்டும் இல்ல, லொகேஷன் எப்பயுமே ஒரு ட்ரெய்லர் கொண்டு வந்தா கூட அதோடைய ப்ராப்பர் கதையை யாராலுமே கணிக்க முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இதுக்கு வந்து மாஸ்டர்லயும் அந்த மாதிரி தான் ஆச்சு, அண்ட் நம்ம விக்ரம்லயும் அந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ யாராலையுமே வந்து அதோடைய கதை என்னவா இருக்குன்றது கணிக்கவே முடியாது. ஸோ நீங்க அதை கணிக்கிறதெல்லாம் விட்டுட்டு டைரக்டா படத்தை போய் தியேட்டர்ல என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த படத்துல காட்டப்பட்ட எல்லா காஸ்டுக்குமே ஒரு ப்ராப்பர் வேல்யூ இருக்கு. இந்த படத்தோடைய ஸ்டோரி கூட இந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது எந்த ஒரு கேரக்டருமே இல்ல காஸ்டியூமே தேவையில்லாம படத்துக்குள்ள வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. கண்டிப்பா ஒரு கேரக்டருக்குமே ப்ராப்பரான வேல்யூ இருக்கு இந்த படத்தோடைய ஸ்டோரி கூட. அண்ட் அது கூடவே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அனிருத்தோடைய பிஜிஎம் வேற லெவல்ல. பட் அப்படியே நீங்க நம்ம கூலி கூட கிளாஷ் பண்ண போற வார் 2 படத்தோடைய ஸ்டேட்டஸும் பாத்தீங்கன்னா அது இந்த டைம்ல வந்து ரொம்ப அவங்களுடைய ப்ரொமோஷன்ல ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களுடைய மனசுல ஓடிட்டு இருக்கிறது என்னன்னா, அந்த படம் வந்து ஸ்பை யூனிவர்ஸ்குள்ள இருக்கிறதுனால ஆடியன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா வந்து பாப்பாங்க அப்படின்றது தான் அவங்க மைண்ட்ல இருக்கிறது. பட் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, ஒரு ட்ரெய்லர் வந்து ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆடியன்ஸால அவங்களால கேப்சர் பண்ண முடியல. பார்க்கும்போது ஆல்ரெடி அவங்க வார் 1ல பார்த்த கதை மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. நம்ம கபீருக்கு வந்து பேக் ஸ்டோரி இருக்கு, அவன் சீக்ரெட்டா வந்து எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்கான், எல்லா வில்லன்ஸையும் கொலை பண்ணிட்டு இருக்கான், அந்த மாதிரி தான் ஒரு கதை போயிட்டு இருக்கு. அண்ட் அவனை தடுக்கிறதுக்காக தான் நம்மளுடைய ஜூனியர் என்டிஆரை கொண்டு வந்திருக்காங்க. எப்படி வந்து நம்ம வார் 1ல நம்ம டைகர் ஷ்ராஃப் வந்து ரித்திக் ரோஷனை தடுப்பாரோ அதே மாதிரி தான் வந்து இன்னும் கதை இருக்க போகுது அப்படின்றது அவங்களே கணிச்சிட்டாங்க. ஸோ இதனாலதான் வந்து இந்த படத்துடைய ஹைப் அந்த அளவுக்கு இல்லை. பட் இருந்தாலுமே அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜில என்ன பண்ணிருக்காங்கன்னா, அப்படி இந்தியாவில வந்து 33 IMAX ஸ்கிரீன் இருக்குன்னா அவங்க எல்லா ஸ்கிரீன்ஸுமே அக்வயர் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 1 மாசமோ இல்ல 2 மாசமோ கண்டினியூஸா வந்து அந்த IMAX தியேட்டர்ல வந்து வெறுமே வார் 2 படத்தை மட்டும் தான் ஓடுறதா பிளான் பண்ணிருக்காங்க. சரி, இப்ப நம்ம கூலி படத்துக்கு IMAX ஸ்கிரீனே கொடுக்கலாம், அவங்க எப்படி 1000 கோடி ரூபாய் அச்சீவ் பண்ணுவாங்கன்ற ஒரு டவுட்டும் எல்லாருடைய மனசுலயும் இருக்கு. இப்ப நம்மளுடைய கூலி படம் 1000 கோடி ரூபாய் அடிக்கிறத விட இப்ப ரீசெண்டா என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, நம்மளுடைய லோகேஷன் என்ன சொல்லிட்டாரு, இந்த படம் வந்து நம்மளுடைய லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்குள்ள வராது அப்படின்ட்டு. இன்கேஸ் இந்த படம் வந்து லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்குள்ள வர மாதிரி இருந்திருந்தா கண்டிப்பா வந்து இந்த படத்து மேல எதிர்பார்ப்பு இன்னுமே அதிகமா இருந்திருக்கும். நம்ம விக்ரம்ல எப்படி நம்ம எல்லாருக்குமே ரோலெக்ஸ் உடைய கேரக்டர் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சோ அதே மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இங்கேயும் ஆடியன்ஸ்க்கு பார்க்க கிடைக்கும்ன்ற ஒரு ஹைப் வந்து ஆடியன்ஸ்க்கு இருந்திருக்கும். பட் நம்ம லோகேஷன் இந்த ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணிட்டாரு, இந்த படம் வந்து எல்சியூக்குள்ள வராது. பட் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தோட ஸ்டார் பவர் இருக்காங்கல்ல, நம்ம ரஜினி சார், நம்ம ஷோபின் சார், நம்ம நாகார்ஜுனா சார், ஸ்ருதி ஹாசன், உபேந்திர சார், ஸோ இவங்களுடைய ஸ்டார் பவர் வச்சுதான் இந்த படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஆக போகுது. இந்த படத்துல நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியிலுமே ஒரு ஜாம்பவான்களை இங்க நீங்க பாப்பீங்க. பட் அதை எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்கு வந்து நம்ம லோகேஷ் அண்ணன் மேல இருக்கிற நம்பிக்கை தான் இந்த படத்துக்கான மெயின் ஹைப்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவருடைய டைரக்ஷன்ல இதுக்கு முந்தி வந்த மாநகரமா இருக்கட்டும், கைதியா இருக்கட்டும், மாஸ்டரா இருக்கட்டும், லியோ, விக்ரம், எந்த படமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவருடைய டைரக்ஷன்ல வந்ததுனாலதான் ஆடியன்ஸ் அந்த படத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நம்ம தலைவர் படத்துடைய நான் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் மட்டும் 240 கோடி கிட்ட போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கு வெறும் 150 கோடி கிட்ட தான் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன். அது கண்டிப்பாக வந்து 4-5 நாள்லேயே ரீகவர் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா கலெக்ஷனுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸ்க்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக தான் அமையும். அண்ட் இதுக்கப்புறமும் நம்ம லோகேஷன் கிட்ட நிறைய இன்டர்வியூவில் கேட்கப்படுற சில கொஸ்டின்ஸ் வந்து அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாருல 10 படம் தான் பண்ணுவார் அப்படின்ட்டு. இப்போ வந்து அவருடைய டோட்டலாக மைண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா ஆல்ரெடி அவருடைய லைன் அப்பில் வந்து 6-7 படத்துக்கிட்ட ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த கூலி படம் சேர்த்தா ஒரு 7வது படம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமும் அவர் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் அவர் இதுக்கப்புறமும் வேற என்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ண போறாரு அப்படின்ற அவருக்குள்ள லைனே வச்சு பாத்தீங்கன்னா இன்னும் 10 படத்தை தாண்டி நம்ம எல்சியூக்குள்ளே இன்னும் ஒரு 3-4 படம் வர வேண்டியது இருக்கு. அது எல்சியூடைய யூனிவர்ஸ் முடிச்சாலே அது டோட்டலா 10 படம் ஆயிடும். அண்ட் அதையும் தாண்டி அந்த ஸ்டாண்ட் ஒன் ஃபில்மா படம் பண்ண போறாருல, அது இன்னும் ஒரு 4-5 படம் ஆல்ரெடி ஆட்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்க்க போனீங்கன்னா அவருடைய கரியர் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே சேஃபாக தான் இருக்கு. ஏன்னா அவர் பிளான் போட்டு வச்சிருக்கிற அந்த படத்தை ஃபுல்லாக டைரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் ஆயிடும். ஸோ கண்டிப்பாக அவருடைய டைரக்ஷனில் ஏகப்பட்ட என்டர்டைன்மெண்ட் படம் நம்ம எல்லாருக்குமே பார்க்க கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம கூலி படத்துக்கு ஹைப் ரொம்பவே அதிகமாக இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அது எல்லாத்தையும் தாண்டி ஆந்திரா, தெலுங்கானா அண்ட் நார்த் அமெரிக்காவில் கூட அதோடைய ஹைப் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய ரஜினிகாந்த் சாருடைய படம் அண்ட் லோகேஷோடைய டைரக்ஷன். ஸோ ஒரு பக்கம் வந்து ஐமேக்ஸ், மல்டிபிளெக்ஸ் மாதிரியான தியேட்டர்கள் எல்லாமே வந்து வார் 2க்கு சப்போர்ட் பண்ணா கூட இந்த மாதிரி சின்ன தியேட்டர்ஸ் வந்து நம்ம கூலி படத்துக்காக தான் சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் அது கூடவே நம்ம சன் பிக்சர்ஸ் இந்த தடவை ப்ரமோஷனுக்கு ஒரு புது டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அமேசான் பிரைம்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கினா கூட அதோடைய பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா அதுல டோட்டலாவே நம்மளுடைய கூலி படத்துடைய போஸ்டர் தான் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு வந்து வீட்டுக்கு வீடு நம்ம கூலி படத்துடைய ப்ரமோஷன் பண்ண முடியுமோ அவங்க எல்லா முயற்சியும் அதுக்கான பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் அந்த ப்ரமோஷன் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன தெரிய வந்திருக்குன்னா, இந்த படத்தை டோட்டலாவே ஐமேக்ஸ் கேமரால தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ் சினிமாலேயே நம்ம கூலி படம் தான் ஃபர்ஸ்ட் படம் டோட்டலாவே ஐமேக்ஸ்
அவங்களுடைய கேமரால ஷூட் பண்ணியிருக்கிறது. கண்டிப்பா இந்த படம் வந்து கண்டிப்பா இந்த படத்தை வந்து ஐமேக்ஸ்ல தான் பார்க்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. பட் YRF IMAX உடைய தியேட்டர்ஸை டோட்டலாவே அவங்க அக்வயர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அப்படியே உங்களுடைய நியர்பை தியேட்டர்ல IMAXல வெறும் வால் 2 மட்டும் தான் ஓடுது, கூலி ஓடல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க வந்து கூலி படத்தை ஒரு ஸ்மால் தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துருங்க. எப்படி நம்ம வால் 2 உடைய ஹைப் கம்மி ஆகுதோ, எப்படி அவங்களுடைய ஷோஸ் எல்லாம் கம்மி ஆகுதோ, கண்டிப்பா தியேட்டர்காரங்க வந்து நம்ம கூலி படத்துக்கு தான் அதிகம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த டைம்ல நீங்க போய் கூலி படத்தை IMAXல என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப போய் நீங்க என்ஜாய் பண்ணலாம். நம்ம கூலி படம் வந்து 1000 கோடி ரூபாய் அடிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒப்பீனியன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நார்த் இந்தியால நம்மளுடைய படம் ரொம்ப அதிகமா சேல் பண்றது மட்டும்தான். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம தமிழ்நாடு சரி, ஆந்திரா சரி, கர்நாடகா சரி, கேரளா சரி, இது எல்லா இடத்துலயுமே வந்து நம்மளுடைய படம் கண்டிப்பா டாமினேட் பண்ணிடும். அங்க நம்மளுக்கு பெரிய நம்பர் செட் பண்ண கிடைச்சிடும். பட் அங்க மட்டுமே நம்மளுடைய நம்பர் செட் பண்றது நம்மளுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்காது. ஏன்னா அங்க வந்து எவ்வளவுதான் நீங்க கலெக்ஷன் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 கோடி 400 கோடிக்கு மேல கலெக்ஷன் ஆகாது டோட்டலா சேர்த்து. அண்ட் அப்படி நீங்க ஹையர் நம்பர் செட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது கண்டிப்பா நார்த் இந்தியால இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே அக்வயர் பண்ணி தான் ஆகும். அப்பதான் அந்த படம் வந்து 1000 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த தடவை ரித்திக் ரோஷன் அண்ட் ஜூனியர் NTR 2 பேருமே கண்டிப்பா இந்த படத்தையும் 1000 கோடி ரூபாய்க்கு மேல அந்த படம் கண்டிப்பா கலெக்ஷன் ஆகுன்றதுல எந்த வகையான சந்தேகமும் இல்ல. பட் நம்மளுடைய கூலி படம் இந்த தடவை 1000 கோடி ரூபாய் அடிச்சிருச்சுன்னா அதுதான் வந்து நம்ம தமிழ் சினிமாவுடைய ஃபர்ஸ்ட் 1000 crore மூவி. ஸோ கண்டிப்பா வந்து ரஜினிகாந்த் சாருடைய படம்னாலே அது US சர்டிபிகேட் தான் இருக்கும். ஏன்னா ஆடியன்ஸும் சரி, குழந்தைங்களும் சரி, எல்லாருமே வந்து பாக்குற மாதிரி. பட் இந்த தடவை தான் வந்து நம்ம லொகேஷன் இல்ல இந்த படத்துல வந்து வயலன்ஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும், அதனால வந்து சென்சர் போர்ட் சைட்ல இருந்து A சர்டிபிகேட் கிடைச்சிருக்கிறது நியாயம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்மளுடைய லொகேஷனுடைய ஸ்டைலே அதுதான், ப்ரூட்டாலிட்டி ஆக்ஷன்ஸ். அது பாக்குறதுக்கு தான் ஆடியன்ஸ் எல்லாருமே தியேட்டருக்கு வராங்க. அப்படி அது அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாருன்னா படமே வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்காம கூட போகலாம். ஸோ அந்த ரிஸ்க் அவர் எடுக்க விரும்பல. அந்த சென்சார் போர்டு என்னதான் சர்டிபிகேட் கொடுக்கட்டும், நான் என்னுடைய ப்ரூட்டாலிட்டி ஆக்ஷன்ல கரெக்டா என்னுடைய ஒர்க் அதான் இருக்கு, நான் அதான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவர் ரிஸ்க் எடுத்து தான் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த படத்துல ஏகப்பட்ட ப்ரூட்டாலிட்டி ஆக்ஷன்ஸ் இருக்க போகுதுன்றதுல எந்த வகையான சந்தேகமும் இல்லை. அப்படி உங்களுக்கு இந்த கூலி படத்துடைய ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் உங்களுக்காக நான் கொண்டு வந்துட்டு இருப்பேன். ஓகே தென் பாய்.